கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. இடம்பெறாமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரை வேண்ட. அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரை சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்ந்தவர். அவரை கண்டவர் எவரும் இல்லை, காணவும் முடியாது. அவருக்கு செந்நீர் ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்தொன்று இன்புற்றிருந்தார். லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய திசையிலிருந்து வான்தோதர் அவரை ஆபரணாவின் வழியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மாகாணத்தில் வதைக்கப்பட்ட கடவுமாறு உபடம் கேட்கிறேன். சகோதரர்களுக்கு அவர்களுக்கு வேதனைகளுக்கு வராதவாறு அவர்களை என்றார். அவர் இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள். அவர்கள் மோசைக்கும் இறைவாசர்களுக்கும் செலுத்தாக்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்கள் போனாலும் மாட்டார்கள் என்றார். அவங்க எத்தனை பிளேட் இருக்காங்க பார்க்க தானே சின்னதாக இருக்கும். செம பெருசாக இருக்குங்க. லைட்டா